இப்போ இந்த கோர்ட் நோட்டீஸை வாபஸ் வாங்க போறியா இல்லையா? இல்ல, வாபஸ் வாங்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? நல்லது தம்பி, நான் பார்த்துக்கிறேன். உன்னை நான் இப்படியே விட்டு வச்சேன்னு வையேன், எனக்கு இது ஆபத்தா முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உன் கதையை நான் முடிச்சுட்டா உன் கதையும் ஆனா நீ போகாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஆனந்தியும் குழந்தையும் செத்தாதான் நடக்கும். என்னடி சொல்ற? சரவணா, என்னப்பா இதெல்லாம்? என்ன இது? இதை பாரு சரவணா, நீ பொதுவா சொத்து கேட்டது கூட எங்களால் ஏத்துக்க முடிஞ்சது. ஆனா அந்த கடைக்காக இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிற. நீ என்னமோ அந்த கடைக்காக கடுமையா உழைச்சா மாதிரியும் அதோட லாபத்துல உனக்கும் பங்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கிற. ஆமா, நானும் உழைச்சிருக்கேன். டேய், என்ன உழைச்சிருக்க நீ? என்னடா உழைச்சிருக்க நீ? அந்த கடைக்காக ஒரு நாளாவது போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பியா நீ? நானும் சண்முகன் தான் பெரும்பாலும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவு ஏன்? உனக்கும் ஆனந்திக்கு கல்யாணம் நடந்தப்ப சண்முகன் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்படியே அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு அவரை காப்பாத்தி கூட்டு வந்தவர் சிவஞான அண்ணன். ஞாபகம் இருக்கா தம்பி? சண்முகன் எதுக்காக போய் மாட்டிக்கிட்டாரு ஞாபகம் இருக்கா? ஊர் சுத்தவா போனாரு, வியாபாரத்துக்காக போனாரு. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணிருக்காங்க. நீ என்னமோ பெருசா நான் தான் உழைச்சேன் வாய்குசாம பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் எல்லாரும் எனக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்றதுல குறியா இருக்கீங்க? அந்த வீட்ல சண்முகம் தான் முக்கியமா போயிட்டாரா? இவர் என்ன தியாகியா? இவரு சிவஞான அண்ணனை எதிர்த்து பேசலையா, இல்ல பொண்டாட்டி பேச்சை கேட்டு சண்டை போடலையா? அப்படியே அண்ணன் மேல பாசம் இருக்குன்னா அவர் வீட்டை விட்டு போகும்போது இவர் ஏன் தடுக்கல? இதை பார்ப்பா, எங்களுக்குள்ள கோவங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஏன் பேசாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்படி குடும்ப மானம் போற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் சண்முகம் செஞ்சதில்லை. ஏப்பா, உனக்கு தான் இந்த வியாபாரம் எல்லாம் பிடிக்காது, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போறேன், இதெல்லாம் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வெளியில போனதுலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் அர்த்தம் சொல்லு? சேர்க்க அப்படி யார் யாருக்கெல்லாம் நம்மளை கண்டா ஆகாதோ, யார் யாரெல்லாம் நம்ம தலை குனியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட போய் ஓட்டிட்டு இருக்கான். ஏங்க, அவரு கைராசு குடும்பத்தோட சம்பந்தி தானே? டேய் டேய், வாயை மூடுறா. நம்ம குடும்ப மானத்தை கொண்டு போய் அவர் காலையில் வைக்க சொல்றியா? இந்த பாருங்க, இங்க வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த ஆனந்திக்கு வீட்டை கொடுப்பீங்க, இவருக்கு கடையை தூக்கி கொடுப்பீங்க, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கை கட்டி ரசிக்கிறதா? இப்ப அது பிரச்சனை இல்லை. அதுதான் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? அது மட்டும்தான் பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன், எனக்கு சொத்து வரணும். டேய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ணன் கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நீ. அன்னைக்கு அப்படித்தான் கடைக்கு வந்தப்ப அந்த வீரமணி முன்னாடி அவரை சந்தேகப்பட்டு பேசுற. அவர் இல்லாம எல்லாம் வந்துருச்சா உனக்கு? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுங்க. கரெக்ட்பா, ரொம்ப கரெக்ட். எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கடை வச்சு இல்ல, நீ எங்களை நம்ப முடியாது சொல்ற பாத்தியா? பிரமாதம் போ, பிரமாதம். இது என் தனிப்பட்ட திறமையால உருவானது. உனக்கு வக்கலன்னா மூடிட்டு போடா. அமைதியா பாரு சரவணா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு கடை நீ முடக்க பார்த்தா, இப்ப சொல்ற அது நடக்காது. இதுவரைக்கும் நான் தம்பி தம்பின்னு விட்டுட்டேன். இதுக்கும் மேல அந்த கரிசனத்தை காட்ட முடியாத சூழ்நிலைக்கு என்ன தள்ளிடாது. நீ எத்தனையோ தப்புகளை பண்ணிட்டு பின்னாடி வந்து மன்னிப்பு கேட்டுக்க. ஆனா இப்ப நீ செய்யற இந்த தப்பு மன்னிக்க முடியாத தப்புடா. என்ன மிரட்டி பார்க்காதீங்க, எனக்கு கடை வேணும். எதுக்கு? மொத்தமா வீரமணிகிட்ட கொடுத்துட்டு அந்த கடையை சாத்தி வைக்கவா? ஏன் இஷ்டம். ஏய், யார் கடையை யார் கொடுக்கறது? ஓ இஷ்டம்லாம் இங்க நடக்காது. சரவணா, மறுபடியும் சொல்றேன், தப்பு. அவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க
அவங்க கூட போய் சரி அதை விடு. இப்போ இந்த கோர்ட் நோட்டீஸை வாபஸ் வாங்க போறியா இல்லையா? இல்ல, வாபஸ் வாங்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? நல்லது தம்பி, நான் பார்த்துக்கிறேன். வாங்க. பால். நான் என்ன மோர் நான் சொன்னேன்? சரி வை. ஏய் நில்லு. இனிமேல் உன்னை நான் நம்பினேன்னு வையேன், நிம்மதியா என்னால தூங்கவே முடியாது. ஏங்க தூங்கும்போது கள்ள தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டு போடுவேன். ஏங்க அப்படி பண்றவளா இருந்தா எதுக்குங்க கள்ள தூக்கி போடணும்? இந்த பால்லே கொஞ்சம் விஷம் கலந்து கொடுத்தா நிம்மதியா போய் சேர்ந்துட மாட்டீங்க? கொல்றதா இருந்தா கூட உங்களை கஷ்டப்படுத்தி கொல்றதுக்கு எனக்கு மனசு வராதுங்க. எதுக்குங்க இப்போ கதவெல்லாம் தாப்பா போடுறீங்க? இல்ல, உன்னை நான் இப்படியே விட்டு வச்சேன்னு வையேன், எனக்கு இது ஆபத்தா முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உன் கதையை நான் முடிச்சிட்டா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாடி, இனிமேல் நீ இருந்து எண்ணத்தை பண்ணி எண்ணத்தை கிழிச்சு எண்ணத்தை புடுங்க போற. என்னங்க இப்படி பேசுறீங்க? நிஜத்தை தான் சொல்றேன். எனக்காவது ஏற்பட்ட வேலைகள் ஏற்பட்ட சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. நீ இருந்து எண்ணத்தை புடுங்க போற. இன்னைக்கு நாள் வேற ரொம்ப நல்லா இருக்கு. அதான் என்னடி சத்த விடுற? என்னப்பா வாடா வா வா. என்னம்மா ஆச்சு? என்னப்பா வா வா வா. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? வாங்கறல ஆத்தாளுக்கு வைத்தியம் முடிச்சு. என்னது நல்லது போய் பாருடா. என்னாச்சு? அம்மா என்னமாச்சு? என்னன்னு பாரும்மா. இவங்க மேல ஆத்தா வந்திருக்குங்க. எலவடா இது? வர சாமி கிடையாதவன வர்றாங்க. சும்மாடா. என்னத்தடா பாத்துட்டு இருக்க? கூட்டு போடா. என்னமாச்சு? வாங்க வந்து உட்கார வைங்க. உட்காரு. பாத்துமா. என்னங்க நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் அம்மா இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஐயோ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல.
கொஞ்சம் தண்ணி குடுங்க. என்னாச்சு அத்தை? என்னத்த சாமி வந்துருச்சா? நீ ஒருத்தி. நான் இந்த மாதிரி நடிக்கலன்னு வச்சுக்க, உன் மாமனாரு என்ன அடிச்சே கொண்டு இருப்பாரு. நல்ல வேலை, சாமி ஆடி நடிச்சதுனால நீங்க தப்பிச்சீங்க. சித்ரா, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. இல்ல ஏதோ சாமி வந்துச்சுன்னு சொன்ன. அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. நடிச்சாங்களா? ஏன்? இல்லைன்னா உங்க அப்பா தான் அடிச்சு கொன்றுவாரே. பாவங்க அவங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி. உங்களை பெத்த அம்மா தானே, ஒரு வார்த்தை அவங்க கிட்ட அன்பா ஆறுதலா பேசிருக்கீங்களா? இப்படி ஒரு ஜீவன் இந்த வீட்ல இருக்கிறதே நீங்களோ இல்ல உங்க தம்பியோ இல்ல உங்க அப்பாவோ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களை பெத்து வளர்க்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வயசான கிழவி, அவ்வளவுதானே? எங்க அம்மா என்ன எவ்வளவோ கடுமையா திட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா அவங்கள எதிர்த்து நாங்க ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கோமா? ஏன்னா அம்மான்ற மரியாதை. ஆனாலும் உங்க அம்மா பாவங்க, ஒரு வாய் இல்லாத ஜீவன் மாதிரி தான் இந்த வீட்ல இருக்காங்க. இந்த வீட்லயே ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க உங்க அம்மா மட்டும்தான். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைச்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். அவங்கள அம்மான்னு நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆட வேண்டாம். உங்க அப்பாவும் பொண்டாட்டின்னு தாங்க தேவையில்லை. சக மனுஷியா ஒரு சின்ன மரியாதையாவது கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அது இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறப்பதான் உங்களுக்கு புரியும். நட்டாஷா, ஜூஸ் குடி. இப்ப இந்த ஜூஸ் ரொம்ப அவசியமா? என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுல இருந்து ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல. உனக்கு என்ன ஆச்சு? என்னதான் நடந்துச்சுடாங்க? அத போய் உன் புருஷன் கிட்ட கேளு. என்னடா சொல்ற நீ? அதான் உன் புருஷன் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டேன்ல. சரி, ஓகே, கூல் கூல். வா, அப்பா கிட்ட கேட்கலாம். வா வா. ஸோ அந்த ஒர்க்கை நான் பார்த்துடுறேன் அங்கிள். டிஃபன் ரெடியா? இதோ ஆண்டியும் வந்துட்டாங்க. டிஃபன் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கிட்டி, நீங்க இன்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்க என்னதான் ஆச்சு?
பொண்ணு போனாலேன்னு நானும் கூட போனேன். போயிருந்தீங்கல்ல, ஏன் இப்படி நடக்க விட்டீங்க? என்னால என்ன பேச முடியும் விஜய்? அங்க குழந்தை வேற அழுதுட்டு இருந்தது. என்ன பண்ண சொல்ற? அழுதா அழட்டும். அங்க எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இப்போ என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? என்ன நடந்துச்சா? இப்போ நான் இன்னொருத்த கூட உட்காந்துக்கிட்டு இருந்தா நீ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பியா? இங்க பாரு, ஆனந்தி யாரோ இல்ல. என்னது? ஆனந்தி யாரோ இல்லையா? ஓஹோ, இப்போ நீ அவளை பொண்டாட்டியா தான் நினைக்கிறல்ல? இங்க பாரு, நான் அவளை பொண்டாட்டியா நினைக்கல. ஆனா எங்க 2 பேருக்கு நடுவுல பொதுவா ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுக்காக நீ அந்த ஆனந்தி கூட ஒட்டி உறவாடி காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு உட்காருவீங்களோ? என்ன பேசுற நீ? நான் ஒரு அப்பாவா குழந்தை பக்கத்துல உட்கார்ந்தானே ஆகணும். அப்படி ஏதாவது ரூல் இருக்கா? ரூல் இல்ல, சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. மண்ணாங்கட்டி சம்பிரதாயம். அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த பாரு, நீ அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. யாரு? நானா? நாளைக்கு அந்த குழந்தைக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வரும். அதுக்கு போய் 2 பேரும் ஜோடியா கலந்துப்பீங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சா அதை நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இதுல என்ன இருக்கு பேசுறதுக்கு? இப்படிதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற. ஆனா எல்லாம் வரிசையா நடக்குதே. என்னதான் பண்ண சொல்ற? இன்னும் சொல்ல போனா நீங்களும் தான் கூட வந்திருந்தீங்க. நான் ஏதாவது சொன்னனா? ஓஹோ, அப்போ தனியா வேற போல நினைச்சீங்களோ? அப்பதானே முன்னாள் மனைவியோட சேர முடியும். நீ இப்படி அர்த்தம் இல்லாம பேசினா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? இங்க பாரு, நீ அந்த குழந்தைய காரணம் காட்டி 1000 தடவை அங்க போலாம். ஆனா நீ போகாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஆனந்தியும் குழந்தையும் செத்தாதான் நடக்கும். என்னடி சொன்ன? சரவணா, நட்டாஷா, நட்டாஷா, இட்ஸ் ஓகே நட்டாஷா. நடந்ததே நினைச்சு பெருசா எடுத்துட்டு இருக்காத. லீவ் இட். வாட்? பெருசா எடுத்துக்க கூடாதா? என்ன அவ கை நீட்டி அடிச்சிருக்கான், அதை நான் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கணுமா? இத்தனை வருஷத்துல என் அப்பா அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல. ஆனா அவன் என்ன, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சிருப்பாரு நட்டாஷா. ஏன் அந்த ஆளுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? எனக்கெல்லாம் வராதா? கிருஷ்ணா, இதை இப்படியே வளர விட்டா இன்னும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு சாக்க வச்சு சரவணன் நடாஷா விட்டு விலகி போக கூட நினைக்கலாம். ஆமா, எனக்கு அந்த ஆள் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு காரணம் நீயும் சரவணனும் தான். இன்னும் நீங்க முழுசா கணவன் மனைவியா வாழாததுதான் நட்டாஷா. மாம், என்ன பேசுறீங்க நீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்பிக்கை வரும். லைஃபும் ஸ்மூத்தா போகும்.
அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் 1 வீக்காவது எங்கேயாச்சும் வெளியில போய் ஹாப்பியா இருந்துட்டு வரட்டுமே. நான் அந்த ஆள் கூட போகவே மாட்டேன். இல்ல நடாஷா, ஷீ இஸ் ரைட். இங்க இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க 2 பேரும் வெளியூர் போய் தனியா இருந்தாதான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீங்க பிளான் பண்ணது தானே? நான் இம்மீடியட்டா அதுக்கு அரேஞ்ச் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. எப்படி டாட்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவர் கூட எப்படி போறது? நட்டாஷா, எல்லாம் சரியாகணும்னா நீ ஊருக்கு போறது தான் நல்லது. கிட்டி, நீங்க போய் சரவணன் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுங்க. Oh